தனுஷ், சிம்பு, விஷால், அதர்வா அப்படின்ற பேர்லாம் வந்து இப்போ சிம்பு வந்து டக் லைஃப் போகிறார் ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் நிறுத்துங்கிறாங்க. முதல்ல வந்து பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து சிம்புவோட படத்துக்கு வந்து ஐஸ்வரி கணேஷ் அவங்க படம் வந்து ஷூட்டிங் போகிறாங்க. அப்போ வந்து ஷூட்டிங் நிறுத்தணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. 5 ஸ்டார் கதிரேசன் வந்து 3 கோடி ரூபா கொடுத்துருக்காரு தனுஷ்க்கு ஒரு படத்துக்காக. ஆமாம், 3 கோடிக்கு 16 கோடிக்கு 16 கோடி. இப்போ அடுத்து விஜய் படத்துக்கும் பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு, நான் தான் பேசினேன் அப்படின்லாம் சொன்னீங்க. விஜய் படத்துக்கு என்னென்னா ஜனநாயகனுக்கு டைரக்டர் ஒரு ப்ரெஷர், கேமராமேன் ப்ரெஷர், 23 சாங் அங்கங்கே நிற்குது. எங்கே ஒரு நாள் 2 நாளாக வந்து ரோட்லேயே நிற்கிறாங்க. தந்தி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சி அமைப்புக்கும் மோதலா? பிரபல நடிகர்களான தனுஷ், சிம்புவுடைய படங்களுக்கு சிக்கலா? தக் லைஃப், ஜனநாயகன், இட்லி கடை இந்த படங்கள் வெளிவருவதில் சிக்கலா? என்ன நடக்கிறது? நம்முடைய பெப்சி அமைப்பினுடைய தலைவர் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தீங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஒரு பெரிய மோதல் மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. முதல்ல இந்த பிரச்சனையுடைய அடிப்படை என்ன? இது அளவுக்கு பொறுத்துட்டோம், இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன? சார், நான் வந்து பேசிக்காக நான் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லாமல் 30 வருடங்களுக்கு மேலே பல்வேறு அமைப்புகள்லையும் நான் வந்து உறுப்பினராகவும் இருந்திருக்கேன், நிர்வாகியாக இருந்திருக்கேன். 20 வருடங்களுக்கு மேலே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகியாக இருந்திருக்கேன், செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கேன், தொடர்ந்து இருந்திருக்கேன். அப்போ வந்து தயாரிப்பு துறை நல்லா இருந்தால் தான் சினிமாவில் எல்லோரும் நல்லா இருக்க முடியும், தொழிலாளர்களும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற காமன் சென்ஸ் எனக்கு இருக்குது. நான் வந்து சந்தர்ப்பவசத்தால் பெப்சிக்கு பிரசிடெண்ட்டாக வந்த பிறகு முதல்ல இங்கே தொழிலாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு எளியும் புனையுமா அப்படி தான் இருந்தாங்க. நான் இங்கே வந்து அந்த அமைப்புக்கு வந்த பிறகு அவங்கள எல்லாம் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி, தயாரிப்பாளருங்கிறவங்க நம்ம எதிரி இல்லை, அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான மூலாதாரம், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இதையெல்லாம் விளக்கி இதுவரைக்கும் இல்லாத பல்வேறு சலுகைகளை தயாரிப்பாளர்களுக்கு, நான் தயாரிப்பு துறைக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இப்போ எங்கே வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நடிகர்கள் மேலே ஒரு ரெட்டு அது மாதிரி இல்லை ஒத்துழைப்பு கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும்போது நான் அவங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். முதல்ல நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு நம்ம எல்லோரும் உட்காந்து பேசி அவங்களோட சம்மதத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த இது பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி இல்லாமல் நடிகர் சங்க உறுப்பினர் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கும்போது அந்த சங்கம் நமக்கு எதிரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பலமுறை அவங்களுக்கு சொன்னேன். ஓகே, அதை அவங்க வந்து அதை கருத்தில் எடுத்துக்கல. நடிகர்களுக்கு ரெட்டுன்றது 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அப்போவே நீங்கள் பேசிட்டீங்களா? அப்போவே சொன்னாங்க. அதில் வந்து தனுஷ், சிம்பு, விஷால், அதர்வா அப்படின்ற பேர்லாம் வந்தது. ஆமாம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல இதையெல்லாம் பத்திரிகைகளுக்கு கொடுக்கக்கூடாது, இது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. நாங்கள் என்ன சொன்னாலும் அதில் ஒரு நடிகர் பேர் வந்துடுச்சுன்னா அதுதான் பூதாகரமாக கருகும். பிரச்சனை வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ நடிகர்களுக்கும் அந்த யூகோவாக எடுத்துப்பாங்க. அப்போ நம்ம தெரியும், நான் ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும் நடிகரை எப்படி வந்து டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவங்க ஈகோ டச் பண்ணிட்டா அவங்க இறங்கியே வரமாட்டாங்க. அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான், அவங்கள எப்படி டீல் பண்ணணுங்கிறது ஒரு விஷயம். அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், அப்போ நடிகர் சங்கத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துக்கிட்டு பண்ணும்போது ஒரு அறைக்குள்ளே பேசும்போது அதுக்குண்டான சாத்தியக்குறள் இருக்குது. அவங்க நான் கூப்பிட்டா வரல, நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க, நடிகர் சங்கம் கூப்பிட்டா வருவாங்க. அப்போ நடிகர் சங்கத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஜாயின் ஆக்ஷன் கமிட்டி மாதிரி போடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வரலையோ இல்லை இவங்க அது கேட்கலையோ அப்படிங்க அது எனக்கு தெரியாது. அப்போ வந்து முதல்ல வந்து பிரச்சனை ஆரம்பித்தது வந்து சிம்புவோட படத்துக்கு வந்து ஐஸ்வரி கணேஷ் அவங்க படம் வந்து ஷூட்டிங் போகிறாங்க. அப்போ வந்து ஷூட்டிங் நிறுத்தணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க வந்து இது போல் வந்து சிம்புக்கு வந்து இது மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வந்து வெந்து தணிந்தது காடுக்கு அப்புறமா அடுத்த படத்தில் அவர் நடிக்கிறதா கமிட் ஆகி அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்கலை அப்படின்றதான் பிரச்சனை. இல்லை, அது இல்லை. வெந்து தணிந்தது காடுக்கே இந்த பிரச்சனை. வெந்து தணிந்தது காடுக்கே இந்த பிரச்சனை. வெந்து தணிந்தது காடுக்கே இந்த பிரச்சனை, அங்கே தான் முதல் பிரச்சனை. ஓகே, அவங்க ராமேஸ்வரம் போகிறாங்க. ராமேஸ்வரத்தில் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் முன்னாடியே அவங்க என்னென்னா செட் ஒர்க்லாம் வந்து ஒரு 15-20 நாள் எல்லோரும் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எங்களுக்கு தெரியல. படப்பிடிப்புக்காக வண்டியெலாம் கிளம்பி இங்கேருந்து வந்து போயிட்டு இருக்கும்போது விழுப்புரத்துக்கு வண்டி போகும்போது இவங்க தகவல் வந்து இது மாதிரி ஷூட்டிங் இருக்குது, நீங்கள் போகக்கூடாது, நிறுத்தணுங்கிறாங்க.
சரி என்ன பிரச்சனைனா சிம்பு பிரச்சனை. அப்போ ஏற்கனவே 2-3 படம் வந்திருக்கு, ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம், இப்போ மறுபடியும் இது பண்ணணும் அப்படின்போது இல்லை அது நிறுத்தி ஆகணும்னாங்க. சரி நாங்கள் நிறுத்திட்டோம். அவங்களுக்கு வந்து எதுக்கு அவங்களோட வந்து ஒரு சுமூகமாக வந்து நாங்கள் போனோம் அப்படிங்கிறது நாங்கள் நிறுத்திட்டோம். அப்புறம் அவங்ககிட்ட போய் சொன்னோம், இது வந்து இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது, பாதி பேர் அங்கே ஏற்கனவே செட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் முதல்லையே அதெல்லாம் இது பண்ணியிருக்கணும். எங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த உறுப்பினர் வந்து உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார். அந்த தயாரிப்பாளர் உங்கள் சங்கத்தில் உறுப்பினர் இருக்குது. அவர் கூப்பிட்டு இப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு போ நீங்கள் அவர் சொல்லியிருக்கலாம். அவருக்கு சொல்லாமல் இப்போ அவருக்கே தெரியாமல் நீங்கள் எங்கள் மூலமாக கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொன்னோம். இல்லை அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னா. அப்புறம் நாங்கள் நிறுத்தின பிறகு அந்த தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தா ஐஸ்வரி கணேஷ் அந்த படத்தோட தயாரிப்பார். இப்போ எங்களுக்கு இன்னொரு தர்ம சங்கடம் என்னன்னா, ஐஸ்வரி கணேஷ் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு மேலே இந்த சம்மேளனத்தில் இருக்கிற தொழிலாளர் குழந்தைங்களுக்கு ஒரு நிதி கொடுத்துட்ருக்காரு. நிதி இல்லை, 30-35 பேருக்கு வந்து இன்ஜினியரிங்லேருந்து எல்லா இதுவான ஃப்ரீ ஆஃப் இது கொடுத்துட்ருக்காரு. மாதம் வந்து 50 பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்துட்ருக்காரு. என்ன சிரமம், மெடிக்கல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காரு. அப்போ எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்குது. நீங்கள் வந்து அவர் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்கள் நிறுத்தினா எங்கள் மேலே வருத்தம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூப்பிட்டு பேச சொல்லிட்டாங்க. நாங்கள் பேசணும். சொல்லாமனே எனக்கு விஷயமே தெரியாது. முதல்ல அவங்க சொல்லியிருக்கணும். எனக்கு எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், என்கிட்ட சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்போ நாங்கள் வந்து ஷூட்டிங் ஆல்ரெடி போயிட்டாங்க, செட் ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. 5 நாள் அங்கே ஷூட்டிங் இருக்குது. இப்போ போய் என்ன பண்ணுறது, 5 நாள் முடிச்சுட்டு வரட்டும் அப்புறம் பேசலாம். அப்புறம் நாங்கள் அவங்க பேசணும், சார் 5 நாள் இருக்குது வந்தவர் பேசலாம், நீங்கள் பேசிக்கங்க அப்படின்னு சொன்னோம். அதில் ஒரு சின்ன வருத்தம் அவங்களுக்கு. சரின்னு அதை வந்து அக்செப்ட் பண்ணி விட்டாங்க. அதுதான் முதல்ல ஒரு இதுவாக ஏற்பட்டதுங்கிறது முதல்ல அங்கே தான். ஓகே, முதல்ல யார் ரெட்டு கொடுத்தது சார்? கவுன்சில் இல்லை, சிம்பு மேலே வெந்து தணிந்தது காடு படம் நடந்துட்டு இருக்கு. அப்போ யார் அவருக்கு வந்து எந்த தயாரிப்பாளர் வந்து அது வந்து சார் 2-3 பேர் இருக்காங்க சார். அதில் வந்து மைக்கேல் ராயப்பன் ஒரு தயாரிப்பாளர், இன்னும் 2-3 தயாரிப்பு ட்ரிபிள் ஏ படத்தில் இருந்து அந்த பிரச்சனை இன்னும் 2-3 தயாரிப்பாளர் இருக்காங்க. அப்போ அது கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிச்சிட்டோம். முடிச்சு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அது பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த சீரமைப்பு விதிகளுக்காக பண்ணோம். ரொம்ப இண்டஸ்ட்ரி இதுக்கு ஓடிடி யாரும் வாங்கலை, சேட்டலைட் வாங்கலை, அப்போ பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் சரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், எக்ஸிபிட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த 4 அமைப்புகளும் கிரீன் பார்க்கில் உட்காந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இது போல் ஆகஸ்ட் 15க்கு பிறகு புதிய படங்களை ஆரம்பிக்கக்கூடாது, அக்டோபர் 1 வரைக்கும் பார்க்கலாம். அக்டோபர் 1க்குள்ளே இந்த சீரமைப்புலாம் வரலன்னா நம்ம வந்து மொத்த ஷூட்டிங்கை நிறுத்திட்டு இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கலந்து ஆலோசிக்கலாம், எங்களுக்கும் தெரியாது. அது அவங்க முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முடிவு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அறிக்கை தயார் பண்ணி அவங்களாம் அது போன பிறகு அதில் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தன்னிச்சையாக ஒரு 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 வரியை ஏட் பண்ணுறாங்க. இது போல் விஷாலுக்கும் தனுஷுக்கும் ரெட்டு போடுறது அப்படிங்கிற வரியை ஏட் பண்ணுறாங்க. அப்போது மற்ற அமைப்புகள் அதை எதிர்க்கிறாங்க. ஓகே, எக்ஸிபிட்டாரும் டிஸ்ட்ரிபியூட்டாரும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் அதை எதிர்க்கிறாங்க. எப்படி வந்து இப்போ போய் ஏன் ஒரு சேர்க்கணும், இந்த நம்ம மொத்தமாக பொதுவான ஒரு விதியை தான் எடுத்தோம். ஒரு விதியை எடுத்துகிட்டு இந்த விதி கீழே யார் சரியாக வரலையோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இந்த 2 பேர் மேலே நீ போட்டிங்கன்னா வந்து மொத்தமே இதுவாகிடும். அப்போ அவங்களுக்கு எதிராக இந்த இது தொடங்கின மாதிரி ஆகிடும். அது வேண்டான்னு அந்த 3 அமைப்பும் அதுலேருந்து விளங்குறாங்க. ஓகே, அப்போ மறுநாள் இவங்க ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்டாங்க. ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்ட பிறகு பெரிய நடிகர் சங்கத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனையாகுது. அப்போ வந்து எங்கிட்ட பேசினார் முரளி சார், வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர். நான் சொன்னேன், சார் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையான்னு. இல்லை சொல்ல முடியாது, இது மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சு, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்போது நாங்கள் வந்து சரி, அப்போ எங்களை கூப்பிடலையே எல்லாம் நாங்கள் வந்து பெருசாக ஈகோலாம் எடுத்துக்கல. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஆதரவு கொடுப்போம், எங்களுக்கு கேட்கலனாலும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆனால் நீங்கள் இந்த பேரெல்லாம் ப்ரெஸ்ஸில் வந்து பத்திரிகையில் அனௌன்ஸ் பண்ணது சரியான செயல், இண்டிவிஜுவல் நடிகர்கள் பேரை போட்டு பண்ணுறது சரியான செயல் இல்லை. அதனால் இனிமேல் எந்த காலத்துலேயும் யாரோட பேரையும் போட்டு நீங்கள் பத்திரிகையில் விளம்பரம் இது கொடுக்கக்கூடாது, அது நமக்குள்ளே பேசி நம்மளே பேசிக்கலாம் அப்படிங்கிற அவங்க கடிதம் கொடுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் அவங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். அப்போ 16ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணுறதுன்னு வந்துச்சு. ஆனாலும் தனுஷோட படத்தை ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு வந்து
ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. எந்த படம்? இட்லி கடை. இட்லி கடை. ஓகே. ஏன் அப்போ ஒருத்தரோட இது மட்டும் ஏன் போகக்கூடாது? இல்லை வந்து 5 ஸ்டார் கதிரேசனோட இதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு படம் பண்ணல, அதனால் வந்து நீங்கள் அதுக்கு அந்த ஷூட்டிங் நடத்தக்கூடாது. இது எங்களுக்கு சொல்லும்போது அங்கேயும் ஏற்கனவே தேனியில் வந்து செட் ஒர்க்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. இதே போல் வந்து செங்கல்பட்டுலேருந்து மதுரை வரைக்கும் வண்டி நிற்குது. ஏன்னா வந்து ஒரு 40-50 வண்டி போயிட்டுருக்கு, ஒவ்வொரு வண்டியாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லா வண்டியும் அங்கங்கே நிற்கிது. ஓகே. இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை வருது. நாங்கள் சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறோம், இல்லை இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு வந்து அப்போ நடிகர் சங்கத்தை வர வச்சு அப்போ பேசுகிறாங்க. என்னென்னா அட்வான்ஸ் ஒரு 3 கோடி ரூபா நாங்கள் கொடுத்தோம், எனக்கு வந்து கொடுக்கல. எனக்கு வந்து 5 ஸ்டார் கதிரேசன் வந்து 3 கோடி ரூபா கொடுத்துருக்காரு தனுஷ்க்கு ஒரு படத்துக்காக. ஆமாம். அவர் நடிக்கலை, டேட் கொடுக்கல அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அங்கே எங்களுக்கு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு 16 கோடி ரூபா வட்டியோடு அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கிளைம். 3 கோடிக்கு 16 கோடி எங்களுக்கு வட்டி கொடுக்கணும். அப்போ நாசர் வந்து ரொம்ப வருத்தமாகவும் கோபமாக கேட்டார், என்னங்க ப்ரொடியூசருங்கிறோம், நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்களா? அதுக்காக எங்கள் இது வட்டி கடையாக நடத்துகிறோம், நம்ம சங்கம் நடத்துகிறோம், நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, படம் பண்ணலாம் அட்வான்ஸ் கொடுன்னு சொல்லுது நியாயம். இது எப்படிங்க நீங்கள் இது மாதிரி கேட்குறீங்க? இல்லை நாங்கள் வட்டி கட்டியிருக்கோம், உங்களுக்கு வட்டிக்கு வாங்கி வச்சு சொல்லி நாங்கள் படம் எடுக்க சொல்லியே, உங்கள் அட்வான்ஸே நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் படம் எங்கேருந்து எடுப்பீங்க? அப்போ மூலதனமே இல்லாமல் எப்படி வர முடியும்? இது சரியாக வராது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஷன் வச்சு அப்புறம் வந்து எல்லோரும் பேசி. இல்லை, அந்த டிஸ்கஷனில் உங்களுடைய ரோல் பற்றி சொன்னீங்க. ஆமாம். நீங்கள் என்ன சமரசம் ஏற்படுத்தினீங்க? நான் வந்து நடிகர் சங்கத்துக்கிட்ட அப்போ நடிகர் சங்கத்துக்கிட்ட தான் அப்போ தனுஷ் அங்கே இல்லை, தனுஷோட தயாரிப்பாளர் இருந்தார். நான் நடிகர் சங்கத்தை முதல்ல கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆகாஷ் பாஸ்கர் இருந்தார். இல்லை இட்லி கடை. இல்லை ஸ்ரேயாஸ் தான் இருந்தார். அவர் தான் அது ஃபஸ்ட் காப்பி பேஸில் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவர் இருந்தால் அப்போ வந்து நாசர் தான் அதை முக்கியமாக எடுத்துக்கிட்டார். அப்போ நாசர்கிட்ட கொஞ்சம் நான் கன்வின்ஸ் பண்ணி இதுவில் இருக்குது, ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு சார், நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட் பண்ணி கொடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி பேச பிறகு அப்புறம் வந்து அவரும் வந்து தனுஷுக்கு அவங்களாம் பேசினார். பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 4 ரூபா 5 ரூபா பேசி ஃபைனலாக அவர் வந்து 6 கோடி கொடுக்குறேன்னு அவர் வந்து டபுள் மடங்கு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே இதில் நியாயம் இல்லை சொல்லணும்னு இதை நாங்கள் பண்ணுவோம் இவ்வளோ தான் எங்கள் மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் முடிச்சிட்டார் அதை. அப்போது ஆனால் அதை வந்து கதிரேசன் ஒத்துக்கலை. 6 கோடி பத்தாது, எனக்கு 16 கோடி கொடுத்தா தான் அது வந்து ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு கதிரேசன். நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த படம்? 5 வருஷம்னு நினைக்கிறேன். 5 வருஷத்தில். ஓகே, 5 வருஷம். அப்போது இவரோட தனுஷோட வெர்ஷன்னா நான் வந்து அவர் படம் பண்ணல அப்படின்னு முதல்ல சொல்லிட்டேன். வெற்றிமாறன் தான் எனக்கு கொண்டு வந்து என்னை லிங்க் பண்ணார். நான் சரி நம்ம அப்படி ஏற்கனவே 2 படம் பண்ணார், நம்ம அப்படி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அப்போ நான் வந்து அவருக்கு இது சரிண்ணே இப்போ எனக்கு வந்து 5 ரூபா தேவைப்படுது, 5 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா நான் அவர் படம் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாண்ணே அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அப்போ ஒரு முதல்ல வந்து ஒரு 2 ரூபா கொடுத்துருக்காரு, அப்புறம் 1 ரூபா கொடுத்துருக்காரு, அதோடு நிறுத்தினார். உடனே அவர் வெற்றிமாறனை கூப்பிட்டு, அண்ணா இது முதலே இப்படி இருக்குது, ஏற்கனவே அவங்க முன்னாடி பண்ணதால் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டே இருப்பாங்க, நமக்கு சண்டை போட்டு சரியாக வராது, அதனால் இந்த படம் நான் பண்ணலன்னு நீங்கள் அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன். ஒன்று அவர் இல்லை இருக்கட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம், வேண்டாம் கொடுத்தா எனக்கு அவமானமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டார். வித்தின் 60 டேஸில் இது சரி இந்த ப்ராஜெக்ட் சரியாக வரல, அது வெற்றியும் பண்ணல, வெற்றி பண்ணால் தான் நான் பண்ணுவேன், வெற்றி பண்ணுறான்னு சொல்லி தான் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னமான்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. அப்போ தனுஷ் வருஷம் நான் வந்து ஒன்று வாங்க போய் சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, நீ வாங்காமலே இருந்து என்ன பணம் இது வாங்க. தனுஷ் வந்து நான் திரும்ப தரேன்னு சொல்லிட்டாரு. 2வது மாதத்துலேயே சொல்லிட்டார், நான் பணம் நான் உங்களுக்கு பண்ணல, ஏன்னா நீங்கள் 5 ரூபா கேட்ட அட்வான்ஸு நீங்கள் கொடுக்கல, 3 ரூபா கொடுத்துருங்க. 3 ரூபா கொடுத்துருங்க, அதனால வந்து இப்படியே பின்னாடி வரைக்கும் இது இருக்கும், நம்ம நட்பு கெட்டு போயிடும், அதனால் நீங்கள் வந்து இதில் வாண்டா நான் படம் பண்ணலன்னு சொல்லிட்டார். ஸோ இவங்க ஹோல்ட்லேயே வச்சுருக்காங்க அந்த படம். ஆமாம், இல்லை பண்ணலாம். இவர் வெற்றிமாறன் வச்சு கொஞ்சம் பேசினே இருக்கார். ஓகே, பேசினே இருக்கும்போது அது 1 வருஷம் ஆகுது. அப்புறம் வெற்றிமாறன் அந்த படத்தை பண்ணாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அவர் வேறு வாடி வாசல் இதை போகிற மாதிரி இருந்தோன்னே தனுஷ் சொல்லிட்டு இருக்கார், இல்லை நான் இன்னும் வெற்றி நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் ஒத்துக்கிட்டேன், நீங்கள் பண்ணாதப்போ என்னால் டெஃபினட்டாக பண்ணவே முடியாது, அந்த பணத்தை உடனே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கார். இவங்க வாங்கலை பணத்தை. இப்போ வந்து லேட் ஆகிடுச்சு, நான் டேட்டு கொடுக்கல, நீங்கள் வந்து வெற்றிமாறன் வந்தீங்க, இப்போ வெற்றிமாறனும் இல்லை, இப்போ நான் வாங்க சொல்லி வந்து 5 வருஷம் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்கவும் இல்லை, இப்போ வந்து வட்டின்னு போட்டு கொடுத்தா என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி 6 ரூபா தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் நாங்கள்லாம் மறுபடியும் நாசர் சார்கிட்ட கொஞ்சம் சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் சரி நாங்கள் பேசி செட்ரேட் பண்ணுறோம், ஷூட்டிங் நடத்த சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நானும் சொன்னேன் சார் இப்போ எங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா டைரக்டரும் ஒரு ப்ரெஷர், கேமராமேன் ப்ரெஷர், 23 சாங் அங்கங்கே நிற்குது. எங்கள் ஒரு நாள் 2 நாளாக வந்து ரோட்லேயே நிற்கிறாங்க. வேனில் போனாங்க இல்லை, அவங்க அங்கங்கே நிற்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதா வேணாமா? வேனில் போகிறதா ரிட்டர்ன் ஆகுறதா? ஓகே, தேனிக்கு போயிட்டு போக முடியாது. அவங்க நம்ம சொல்லாமல் போக முடியாது. போனாங்கன்னா சங்க நடவடிக்கை எடுக்கும். அங்கே போய் சேர்ந்தவங்க ஆல்ரெடி செட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 50லேருந்து 100 பேர் இருக்காங்க. போகிறவங்க ஒரு 400 பேர் ஆழ்ந்த வேலை நிற்கிறாங்க. அது வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. 30ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் ஒரு அக்டோபருக்குள்ளே ஒரு செட்ரேட் பண்ணி கொடுக்குறோம், ஒரு நல்ல நியாயம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே, அந்த அடிப்படையில் அவங்க அன்றைக்கி அதை ரிலீவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்து நாசர் அவங்களாம் பேசி இன்னும் கொஞ்சம் பேசி ஒரு 7 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க அவங்க. அப்போது கதிரேசன் ஒத்துக்கல. சரின்னு மறுபடியும் வந்து அப்போது ப்ரொடியூசர் கவுன்சில் இவர் முரளி சார் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அப்போ ராதாகிருஷ்ணனும் எனக்கு ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர். அதனால் அண்ணன் நீங்கள் எதாவது பேசுங்கண்ணே, உனக்கு தனுஷுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பார், நீங்கள் பேசுங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பரிச்சயம். ப்ளஸ் ஒரு கஸ்தூராஜோட பையங்கிற வகையில் அதனால் நான் தனுஷ்கிட்டையும் ஸ்ரேயஸ்கிட்டையும் எப்படியோ ஸ்மூத்தாக கொஞ்சம் பண்ணி விடுங்க, ஏதோ ஒரு இது பண்ணி அது ஸ்மூத் பண்ணி விடுங்க, அது நல்லா இல்லை. அதனால் நீங்களே நேரடியாக பேசுகிறீங்க? நேரடியாக பேச. சரி. அவர் சொன்னார், அண்ணே உங்களுக்காக இன்னும் 1 கோடி, இது நியாயம் இல்லை, ஆனாலும் உங்கள் நட்பு கவுன்சிலோட வேண்டுகோள், இதுக்காக இதுக்கு மேலே 1 ரூபா கூட நான் தர முடியாது அப்படின்னா அவன் கோர்ட்டுக்கு போய்கிட்டோம், நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் அளவு இவ்வளோ தான் நீங்கள் அப்படின்னு ரொம்ப கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன். அதை நான் வந்து கவுன்சிலில் நடிகர் சங்க நிர்வாகி இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம், ஃபெஃப்சியில் நிர்வாகி இருந்தாங்க, தயாரிப்பாளர் சங்க நிர்வாகி இருந்தாங்க, ஒரு 50 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் சார் 8 கோடி இது ஃபைனல், இது நியாயம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். இதுவே நியாயம் இல்லை, ஆனாலும் நம்ம எல்லாரோட முகத்துக்காக நாங்கள் பண்ணுறோம், இதுக்கு மேலே எங்களால் முடியாது சார் அப்படின்னு சொன்னோம். அது தெளிவாக நான் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க, நாங்கள் இவ்வளோ வட்டி வாங்கி கொடுத்தோம் அதுக்கெல்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்க கூட பக்கத்தில் ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மா, நீங்கள் ஒன்றா கேட்டு பாருங்க எவ்வளோக்கு நாங்கள் கஷ்டப்படுறோன்னா. அப்புறம் அந்த அம்மா வந்து சொன்னாங்க, இது மாதிரி சார் ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இது நல்லா இருக்காது, அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த பணம் செட்டில் ஆயிடுச்சு? ஆகலை, இதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணல. இப்போ அவர் 16லேருந்து 15க்கு வந்தார் ஃபைனலாக. ஓகே. நாங்கள் சொல்லிட்டோம் இனிமேல் எங்களால் முடியாது, எங்களோட லெவல் இவ்வளோ தான், 1 ரூபான்னா கூட இனிமேல் முடியாதுன்ட்டார், அவரும் முடியாதுன்ட்டார், இனிமேல் நீங்கள் கோர்ட்டுக்கு போதுனா போய் சொல்கிறார், கோர்ட்டில் பார்த்தாங்க, இது சங்கத்தோட இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டோம். அவ்வளோ. இதுக்கப்புறம் எங்களுக்கு அதில் இப்போ இடையில போயிட்டு இருந்தவங்க தேனிக்கு போயிட்டு இருந்த அந்த யூனிட் அது அன்னைக்கு அந்த நாங்கள் பேசி அக்டோபர் 30க்குள்ளே முடிச்சு தரோன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமாம். அந்த இதில் வந்து நாங்கள் ஷூட்டிங் அலோவ் பண்ணிட்டோம், ஷூட்டிங் போயிட்டாங்க. சரி, அந்த ஷெட்யூல் முடிஞ்சு, அந்த ஷெட்யூல் அந்த படமே கண்டினியூ, அதுக்கப்புறம் நாங்கள் அதை நிறுத்தலை. ஓகே. ஏன்னா பேச்சுவார்த்தையில் அவரும் சும்மா வந்துட்டார் இல்லையா, வந்து நாங்கள் எங்களுக்கே அந்த 8 கோடிங்கிறது வந்து ஓகேன்னு தோணுச்சு. 3 கோடி கொடுத்தாங்க, ஒரு 8 கோடி வாங்குறது ஓகே அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு மேலே கேட்குறது நியாயம் இல்லைன்னு எங்களுக்கு தோணுச்சு. அவர் வட்டிக்கு இப்போது தயாரிப்பாளர் 3% வட்டி வாங்கினாரா 10% வட்டி வாங்குறாங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. சங்கங்களே ஒரு சட்டம் இருக்குது, என்னென்னா வட்டி யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சட்டம். அதனால் வந்து அது சொல்லி முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ அங்கேருந்து அவங்களுக்கு நீங்கள் எங்கே இதில் பகையாளி ஆகுறீங்க, நாங்கள் அடியாளான்ற கேள்வியை கேட்குறீங்க. இப்போ அதுதான் இப்போ என்ன சொல்கிறாரு, நீ ஷூட்டிங் நிறுத்துங்கிறாரு. இப்போ தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க நிறுத்து. இப்போ அடுத்து இப்போ சிம்பு முடிஞ்சிச்சிங்களா, இப்போ சிம்பு வந்து இப்போ டக் லைஃப் போகிறார் ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் நிறுத்துங்கிறாங்க. இப்போது மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ்கமல் மணிரத்னம் சார் எங்கள் சீனியர் மெம்பர், நான் டைரக்டர்ஸ் யூனியன்லேருந்து வந்திருக்கேன். என்னதான் ஃபெஃப்சி பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் ஊருக்கு ராஜாவனோட வீட்டுக்கு புள்ளங்கிற மாதிரி நான் டைரக்டர்ஸ் யூனியன் மெம்பரு. எங்கள் மெம்பரில் சீனியர் மெம்பராக இருக்க மணிரத்னம் சார் அவங்க ஷூட்டிங் போகும்போது நான் போய் அவர் ஷூட்டிங் நிறுத்துங்கிறது நாகரிகமாகவும் இருக்காது, அவங்க சைடில் எந்த இதுவும் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மெம்பர் இல்லை மெட்ராஸ் டாக்கீஸு, நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள் மெட்ராஸ் இது மாதிரி எங்கள் அவங்க டைரெக்டாக சொல்லாமல் உங்கள் மூலமாக சொல்லுங்கள், எங்கள் மூலமே சொல்கிறாங்க, நாங்கள் கூப்பிட்டு அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது நாங்கள் பொறுப்பாளியாக முடியாது இல்லையா. தொடர்பு அந்த இடத்துல ஆர்கே சொல்லும்படி தான் எதிர்த்து நிற்கிற மாதிரி. இப்போ வந்து நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுறாங்க, இது மாதிரி பெப்சி வந்து டைரெக்டாக அவங்க பெப்சின்னு பேச சொன்னாலும் என்ன தான் சொல்கிறாங்க, இவங்க ஒரு அதிகார மையமாக நினச்சிக்கிறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு ஷூட்டிங் நிறுத்துறாங்க அப்படின்னு வந்து நடிகர் சங்கம் தரப்பில் ஒரு அறிக்கை வருது. அப்போ நான் கவுன்சிலுக்கு சொல்கிறேன்,
சார் இப்போ ஷூட்டிங் நிறுத்த சொன்னது நீங்கள், அவங்க எங்களை திட்டி வந்து அறிக்கை கொடுக்குறாங்க, நீங்கள் ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா அதுக்குன்னா எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ வெளியே வந்து நாங்கள் எதுவும் அராஜகம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், அப்போ கூப்பிட்டு ஒரு கடிதம் அனுப்பிச்சிட்டேன். இனிமேல் அடுத்த சங்கத்தில் இருக்க உறுப்பினர்கள் மேல் நீங்கள் நடவடிக்கை சொன்னீங்கன்னா அந்த சங்கம் அழைத்து பேசி அவங்கள வச்சுக்கிட்டு தான் நடவடிக்கை எடுக்கணும், தவிர தன்னிச்சே எங்ககிட்ட நீங்கள் வரக்கூடாது, நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ தயாரிப்பாளர்களும் நடிகரும் வாங்க பெப்சியில் உட்காந்து பேசுவோம். நீங்கள் இங்கே வர வேண்டியதில்லை, நாங்கள் வரோம். 3 பேர் உட்காந்து பேசி அந்த முடி 3 பேர் சேர்ந்து எடுப்போம். நான் தனியாக இனிமேல் வந்து ஷூட்டிங் நிறுத்த வேலையை நான் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ தக் லைஃபோட நிலைமை என்ன? அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ. ஓகே, அது நாங்கள் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். அது நீங்கள் ஸ்கூட் நிறுத்துங்க, அப்போ நாங்கள் நிறுத்த முடியாது. எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க, பேட்டா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி போய் அதை நிறுத்துறது? ப்ரொடியூசர்னா ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லணும், அவங்க சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது இது பேரலாகவே வந்து என்னென்னா இவங்கலேருந்து போன நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது, எங்கிட்ட இருந்து பிரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க 2 பேரும் உட்காந்து தான் இப்போ இவங்க இந்த மறுசீரமைப்பு விதிகள்லாம் அவங்க 2 பேரும் உட்காந்து தான் வந்து கையெழுத்து போட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. சரி, இப்போ திடீர்னு சண்டை வந்தோடனே அதை நிறுத்துங்கன்னா அதில் வந்து ஒரு 300-400 தயாரிப்பாளர் இருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு 20-30 படம் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு போய் அவங்க எல்லாரையும் வந்து எந்த காரணம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற 300 பேரில் 250 பேர் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர். உங்களை எதிர்த்து அவங்க சம்பவம் ஆரம்பிக்கும் போது அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல. தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருக்கவங்க அங்கே அங்கே உறுப்பினர், உங்கள் 250 மெம்பர் அங்கே உறுப்பினர், அவங்க மேலே நீங்கள் நேரடி நடவடிக்கை எடுக்காமல் எங்களை வச்சு அவங்க ஷூட்டிங் நிறுத்துங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நாங்கள் வந்து கடைசியாக ஒரு கடிதம் கொடுத்தோம். இனிமேல் எங்களால் 2 விதியை நிறைவேற்ற முடியாது. நடப்பு தயாரிப்பு சங்கத்துக்கு நிறுத்தினா நிறுத்த முடியாது. அப்புறம் வந்து அதர் ஆர்டிஸ்ட் மேலே ரெட்டு போட்டால் தன்னிச்சையாக போட்டிங்கன்னா எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். இது மீதியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இல்லை இது நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் வந்து 1-to-1 அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுவோம். அது உங்கள் விருப்பம். அது ஒரு லெவலுக்கு என்ன அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? நாங்கள் யார் கூட ஒன்றாலும் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ வேறு மாநிலத்துலேருந்து லேபர்ஸ் கூட்டுருவாங்க. வேறு மாநிலத்தில் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்தியா முழுக்க நாங்கள் ஒரு ஒருங்கிணைஞ்சிருக்கோம். ஓகே, அங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சண்டைன்னு போது எங்களை கூப்பிட்டு அவங்க வேலை செய்ய முடியாது, இங்கே இருக்கிற மெம்பரோட கூப்பிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு இவங்க வேலை செய்ய முடியாது. ஓகே, இப்போ நாங்கள் புதுசாக ஒன்றும் சரி நாங்கள் இந்த கடந்த 4 முறையாக வரும்போது சொல்லும்போதும் ஒரு தடவை இவங்க சொல்லுவாங்க நாங்கள் 1-to-1 அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டோம். எப்போ உங்கள் சிம்பிள் ஷூட்டிங் போனாங்க இல்லையா, அப்போ மறுநாள் விளம்பரம் நாங்கள் 1-to-1 அக்ரிமெண்ட் கேன்சல் செஞ்சுட்டோம், உங்களோட நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். மறுபடியும் அவங்கள்ட்ட போய் சாரிங்க எங்களை மன்னிச்சிருங்க இனிமேல் பண்ண மாட்டோம். அப்புறம் இந்த தனுஷ் ஷூட்டிங் போகும்போதும் சாரிங்க எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் பண்ண மாட்டோம். எதுக்கு இவங்க பண்ணுற மிஸ்டேக்லாம் நாங்கள் வந்து இவங்ககிட்ட போய் காலில் வரணும். எங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு இல்லையா? எங்கள் மிஸ்டேக் ஒன்றுமே இல்லாமல் உங்கள் சண்டையை உங்கள் மெம்பருக்கு சொல்லாமல் எங்களை அடியாளாகவே பயன்படுத்துகிற ஒரு நிலையில் நாங்கள் அடியாள் வேலை செய்யலைங்கிறதுக்கு எங்கள் மேலே கோவப்படுறீங்க. எங்களை அடியாளாக பயன்படுத்துறீங்களான்ற கேள்வியும் நீங்கள் கேட்டீங்க. இப்போ அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இந்த 5 ஸ்டார் நிறுவனம் தரப்பில். நீங்கள் அந்த சந்திப்பில், அதாவது சமரசமாக உட்காந்து பேசின சந்திப்பில் மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு இந்த படத்தை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும், ஓகே, அரசியல் சார்போடு ஆர்கே செல்வமணி இருக்காருன்னு அந்த பேச்சுவார்த்தையில் தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. கரெக்டு. இந்த படத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு வேளை மேலிடம் சொன்னால் யாருக்கு சொல்லணுங்க? படத்தை யார் நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்களா, இல்லை படத்தை நடத்தணும்னு நினைக்கிற எங்களுக்கு சொல்லுவாங்களா? இது அறிவான கேள்வியா? நீங்கள் பட் லேபரை நிப்பாட்டி வச்சிருக்கிறது நீங்கள் தானே, பெப்சி ஊழியர்களை தொழிலாளர்கள் நிப்பாட்டி வச்சிருக்கிறது நீங்கள் தானே? இல்லைங்க, நாங்கள் தான் நடத்தணும்னு அவங்ககிட்ட கேட்குறோம். இப்போ நாங்கள் படத்தை நிறுத்தக்கூடாதுங்க நடத்துங்க நாங்கள் கேட்குறோம். அப்போ மேலிடம் உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மேலிடம் அதோட நீங்கள் ஏதோ பெரிய ஆள் உங்களுக்கு பயந்துட்டு அவங்க எங்கிட்ட வராங்களா? இது ஒரு அறிவான இதுவா? இப்போது படத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது யார்? தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க நிர்வாகி நீங்கள். அப்போது நாங்கள் நடத்தணும்னு கேட்குறோம். இப்போ நடத்தணும்னு மேலிடம் நீங்கள் சொல்கிற மேலிடம் யாரையாவது அப்படின்னு நினச்சிருந்தா யாருக்கு சொல்லுவாங்க அவங்க? இல்லை, நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறதுல ஒரு உள்நோக்கம், நீங்கள் லேபருக்காக பேசுகிறேன்றீங்க. ஆமாம், ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல வராங்க. எப்படி இந்த அறிக்கை அப்படிதான் காழ்ப்புணர்ச்சி இருந்தது அவருக்கு. என்ன காழ்ப்புணர்ச்சி? என்ன காழ்ப்புணர்ச்சி சொல்லும் இல்லையா? மனசாட்சி இன்றி பேசுறாரு. இல்லை, என்ன மனசாட்சி? அவங்களுக்கு 16 கோடி வாங்கி கொடுத்துற மனசாட்சியா? எங்களுக்கு ஒரு மனசாட்சி. நான் 8 கோடி இது போதுமானதை நான் நினைக்கிறேன். 3 கோடிக்கு
8 கோடிங்கிறது ஒரு போதுமானது. அவங்க இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 100 தயாரிப்பாளர் அட்வான்ஸ் திருப்பி வாங்கி கொடுங்குறாங்க. யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ரிவிலேஜஸா? அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கணுமா? ஒரு நியாயத்துக்கு ஒத்துழைக்கணும் இருக்கு இல்லையா? 100 தயாரிப்பாளர் நிற்கிறாங்க, அங்கே லைனாக நிற்கிறான். செத்து போன பாலுவிலிருந்து அவங்க வந்து செத்தே போயிட்டாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களா நீங்கள்? எந்த தயாரிப்பாளருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? அட்வான்ஸை மட்டும் அவங்க திருப்பி வாங்கி கொடுக்க உங்களால் முடியல. அவங்களுக்கு அட்வான்ஸை கூட வாங்கி கொடுக்க முடியாது. நீங்கள் எனக்கு இத்தனை கோடி வட்டி போட்டு கொடுங்கன்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு நாங்கள் எப்படி ஒத்துழைக்க முடியும்? அதுக்கு எது மனசாட்சி? எங்களுக்கு என்ன அவருக்கு என்ன சண்டை, என்ன காழ்ப்புணர்ச்சி? நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவோடு வாங்கன்னு தயாரிப்பாளர் சங்கம் சொன்னீங்க. பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு, இவர் பொதுச் செயலாளராக இருக்கிறதால ரெட்டு போடுறாருன்னு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாதிரியான துணியில் உங்களுடைய பேட்டி இருக்கு. ஆமாம். அப்போ அதுக்கு தான் பதில் கொடுங்க. நீங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணலையா? நீங்கள் அரசியல் சார்பாக இல்லையா? நான் என்ன துஷ்பிரயோகம் பண்ண சொல்லணும் இல்லையா? இப்போ துஷ்பிரயோகங்கிறது 4 அமைப்பு சேர்ந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. மேலிட உத்தரவு அப்படின்றது யாரோ உங்களுக்கு வந்து கட்டளை இடுறாங்க, நீங்கள் செய்கிறீங்க. இல்லைங்க, நான் என் மெம்பரை ரோட்டில் நிற்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ரோட்டில் நிற்கிறாங்க. எப்படி அதை விட எனக்கு என்ன மேலிடம்? இதுதான் என்னோட மேலிடம். என்னோட டைரக்டர்லேருந்து கடைசியாக நிற்கிற லைட்மேன் வரைக்கும் ரோட்டில் நிற்கிறாங்க 24 மணி நேரம். அங்கே போனால் ரூம்லேயே அது இருப்பாங்க. அங்கே போனால் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். திரும்பி வர முடியல, போகலாமா வரலாமான்னு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரோட்டில் நிற்க வைக்கிறது எனக்கு சரியாக இருக்குமா? அதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லைங்களா? எனக்கு என்ன என்போ நான் நடத்தக்கூடாதுன்னு நினச்சாதான் எனக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். மேலிடம் நீ நடத்தணும்னு சொல்லணும். நான் தான் நடத்தணும்னு சொல்கிறேன். நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் தானே. அப்போ உங்களுக்கு தானே சொல்லணும் மேலிடம். அப்போ உங்களுக்கு பயப்படுறாங்களா மேலிடம்? அப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? நடத்துங்கன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? அப்போ நீங்கள் அவங்களோட பெரிய ஆளா? நீங்கள் சொல்கிற ஆளை விட பெரிய ஆளா? இது என்னன்னா ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறது. ஒரு பிரச்சனையை பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணி போக்கில் பிரகாஷ் ராஜ் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ரஜினிகாந்த் சம்மந்தம் இருக்குது, சிரஞ்சீவி சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவேன்ல, அது மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து யாரையாவது கோர்த்து விட ட்ரை பண்ணி பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை, ஏற்கனவே சங்கம் நாஸ்தியாக இருக்குது, இதில் ஒருத்தர் பிரச்சனை கிரியேட் பண்ணுறது. அது மாதிரி இந்த பிரச்சனையை பேசினதுக்கப்புறம் இன்னும் தயாரிப்பாளர் சங்கம் உங்கள் மேலே கோவப்பட மாட்டாங்களா? அதை பற்றி எனக்கு, ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் செய்த நன்மை விட நிர்வாகிகள் எதுவும் செஞ்சிடல. அவங்க இப்போ இருக்கிற நிர்வாகிகள் பெரிய நன்மை எதுவும் செய்யலை. அவங்களும் இன்னைக்கு தயாரிக்க அவங்க தானே சார் பவரில் இருக்காங்க. அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா 2 லட்சம் ஊழியர்களுடைய வேலை என்ன ஸ்டாப் முடிஞ்சால் பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா உங்கள் கதிரேசன் மட்டுமே உங்கள் உறுப்பினர் இல்லையா? 1500 மெம்பர் உங்கள் உறுப்பினர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீ 1000 பிரச்சனைகள் இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். நீ ஒருத்தர் பிரச்சனைக்காக எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒருத்தர் பிரச்சனை, 2 பேர் பிரச்சனை. ஆனால் 1500 தயாரிப்பாளர்கள் வாழ்க்கையை பாதிக்கிற பிரச்சனை 100 பிரச்சனை இன்னும் இருக்கு. படம் எடுத்தால் ரிலீஸ் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ணால் ஓடிடியில் வாங்க ஆள் இல்லை, சேட்டலைட் வாங்க ஆள் இல்லை. அந்த ஓடிடியில் உங்கள் படத்தை இன்றைக்கி வந்து பைசா கூட இல்லாமல் வந்து வாங்கி ஷேருங்கிற அடிப்படையில் போட்டிருக்காங்க. அது ஒரு படத்தை விற்று கொடுக்க நம்மளால் முடியல. அவன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ரிலீஸ் பண்ணால் தேட்டரில் எந்த தேட்டரில் போகும் தயாரிப்பாளருக்கே தெரியாத போது ஆடியன்ஸுக்கு எப்படி தெரியும்? இவங்களாம் ஒழுங்கு பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களெல்லாம் சரி பண்ணி வரணும். 4 அமைப்புகள் சேர்ந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது மாதிரி தீர்மானங்கள்லாம் கொண்டு வரணும். அதில் புதிய தீர்மானமாக ரெட்டு விஷாலுக்கும் சிம்புக்கும் ரெட்டுன்னு எப்படி நீங்கள், தனுஷ்க்கு ரெட்டுன்னு எப்படி நீங்கள் சேர்க்க முடியும்? அது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? இல்லை, அவங்க பணம் கொடுத்தவங்க சார். அவங்க சங்கத்தில் நீங்கள் 4 பேரும் 4 அமைப்புகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க சார். அப்போ அந்த 4 அமைப்புகள் கேட்டுல நீங்கள் முடிவு எடுக்கணும். எக்ஸிபிட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதில் நீங்கள் இந்த கருத்தை சேர்க்கும் போது அந்த 4 பேரும் கேட்கணும் இல்லையா? இன்னைக்கு அந்த 3 பேர் விலகிட்டாங்களே, இப்போ நீங்கள் தனியால் ஆகிட்டீங்க இல்லையா? இப்போ தயாரிப்பாளர் சங்கம் நான் தான் பணம் போடுறேன் அப்படின்றதால ஒரு பெரிய நன் மாதிரி உங்களெலாம் நடத்துதோ இந்த சங்கங்களை, மற்ற சங்கங்களை? அப்படி இல்லைங்க, பாவம். தயாரிப்பாளர் சங்கம் வந்து பாவம். அதில் இருக்க உறுப்பினர்கள் வந்து ரொம்ப பாவம். இன்றைக்கி தயாரிப்பாளர் நிலைமை மிக மிக சிரமம், மிக மிக சிரமம். எனக்கே ரொம்ப வருத்தம். நம்ம இவங்களோட வந்து இதில் வந்து நம்ம சங்கத்தை எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்குது. அந்த சங்கத்தில் 20 வருஷமாக இவங்களோட நான் சீனியர். நான் அதில் 30 வருஷமாக மெம்பரு, 20 வருஷமாக நான் நிர்வாகி. இவங்களை விட அதில் நான் அதிகமாக அது மேலே அன்பும் பாசமும் உள்ளவன். இவங்க அதை நாசம் பண்ணுறாங்க. இவங்க வந்து நிர்வாகிகளாக இருந்துட்டு அதை நிர்வாகம் பண்ண முடியாமல் இவங்களுக்குள்ள கருத்தொற்றுமை இல்லாமல் அதை நாசம் பண்ணுறதாக தான் நான் நினைக்கிறேனே தவிர எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இதுவும் இல்லை. எனக்கும் மிகப்பெரிய மன வருத்தம். தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து அது வந்து வலியுடையதாக்கணும்னு நானும் பல்வேறு முயற்சி எடுத்துக்கிறேன். அவங்க அது சரியாக வரணும். இன்றைக்கி என்னன்னா 4 பேரை பிரிஞ்சுருக்காங்க. அவெல்லாம் ஒன்று சேர்த்து முதல்ல ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, 4 ப்ரொடியூசர்ஸ் ஒன்று சேர்ந்து, இப்போ உன்னோட பிரச்சனை என் பிரச்சனை, 4 பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு அமைப்பாக செயல்பட்டாங்கன்னா அவங்க ஒன்று வலிமை உள்ளதாக இருக்கும். நம்ம 1ஆம் கிளாஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, 4 மாடு ஒன்றா இருந்தால் சிங்கம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. நம்ம வந்து 60 வயசானா கூட அந்த இது வரலன்னா நம்ம என்ன பண்ணுறோம்?
4 அமைப்பாக இருக்குது. இப்போது நீங்கள் 4 பிரிஞ்சு சீரழிஞ்சு கிடக்குறீங்க. நாங்கள் ஒன்றா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோவம் வருது. எங்களை சீரழிக்கணும்னு பார்க்குறீங்க. அது பண்ண முடியாது. இப்போ அடுத்து விஜய் படத்துக்கும் பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு, நான் தான் பேசினேன் அப்படின்லாம் சொன்னீங்க. விஜய் படத்துக்கு என்னென்னா, ஜனநாயகனுக்கு வந்து அவங்க அக்டோபரில் ஷூட்டிங் போக போகிறாங்க. இவங்க ஆகஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து புதிய படம் தொடங்க மாட்டோம். 1ஆம் தேதியில் அக்டோபர் 1லேருந்து நாங்கள் இதுவை எல்லா படத்தையும் நிறுத்திடுவோம் அப்படின்னு. அவங்க ஷெட்யூல் அக்டோபர் 4லேருந்து அவங்க ஷெட்யூல். இப்போ அக்டோபர் நாங்கள் 6 மாதமாக நாங்கள் வந்து, ஏன்னா எல்லா பெரிய படங்களும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிடும்போது எங்களோட வேலைவாய்ப்பு 100% வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. போகும்போது எங்களுக்கு 100% வேலை தொழிலாளர் பாதிக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஒரு ஹீரோவையும் இல்லை ப்ரொடியூசரையும் நேரடியாக பார்க்க முடிஞ்சவங்க பார்த்து நீங்கள் எங்கள் ஷூட்டிங் வைக்கணும் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அது மாதிரி வந்து விஜயும் நாங்கள் நேரடியாக பார்த்து உங்கள் படத்தை எங்கள் ஷூட்டிங் வைக்கணும்னு சரி வைக்கிறேன்னு அவருக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த வினோத் டைரக்டர் அவர்கிட்ட நேரடியாக பார்த்து பேசணும். ஆர்ட் டைரக்டர் செல்வான் சாரையும் பேசுவோம். அதனோட கேமராமேனு எல்லாரையும் சொல்லி இங்கே ஷூட்டிங் நடக்கும், நம்ம FFC ஸ்டுடியோவுக்கு அனுப்பிச்சு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தவுடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வேளை நாங்கள் இங்கே வச்சுட்டோமா அக்டோபர் 2 ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க, நீங்கள் நிறுத்திடுவீங்க, நாங்கள் ஹைதராபாத் போயிடுறோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் அங்கே, ஏன்னா அவர் வந்து பெங்களூர் ப்ரொடியூசர் சேம்பரில் இருக்காங்க, அதனால் நாங்கள் அங்கே ஷூட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ எங்களோட மிகப்பெரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்போ நாங்கள் வந்து அவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம், அக்டோபருக்கு தானே, இன்னும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் இது இருக்குது, அதுக்குள்ளே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அதனால் நீங்கள் எடுத்துங்க நாங்கள் வந்து இது பண்ணுறோன்னா ஒன்று அவங்க ஆகஸ்ட்டில் அங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ஒர்க்கு பெரிய ஒர்க்கு, அதனால் ஆகஸ்ட்லேருந்தே அவங்க ஒர்க்கை அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் முடியும் போது இவங்க உண்மையிலேயே மறுசீரமைப்பு விதிகள் பண்ணால் இவங்க வந்து ஒரு வார் பீரியடு ஷூட்டிங்லாம் நிறுத்திட்டு உட்காந்தா டெய்லி பேச்சுவார்த்தை நடத்தணும்ல. ஒரு செக்ரட்டரி இருக்க மாட்டார், இந்த செக்ரட்டரி வந்தால் இன்னொரு செக்ரட்டரி வர மாட்டார். இதுக்கு மீட்டிங்கே போடாமல் ஊரில் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அக்டோபரில் இவங்களுக்கு என்னென்னா அந்த ஷூட்டிங் நடந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அப்போ நாங்கள் சொல்லிட்டோம், ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. இந்த ஆகஸ்ட்லேருந்தே இந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. மோரோவர் இது வந்து எங்கள் ஸ்டுடியோவில் நடக்குது. இப்போ எங்களுடைய இது வெளியே போயிடுச்சுன்னா நாங்கள் வந்து இது பண்ண முடியாது, அதனால் இது வந்து கொடுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோம். அதுக்கு ஒரு அதில் ஒரு சண்டை வந்தது, அதெல்லாம் பேசி அப்புறம் அவங்க ஓகே கொடுத்த ஷூட்டிங். ஸோ இப்போ ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு எந்த சிக்கல் இல்லை. அப்போ பூஜை அன்றைக்கி அந்த முடிச்சிட்டோம். பூஜை அன்றைக்கி அவங்கள்ட்ட கிளியரன்ஸ் வாங்கி அந்த இப்போது எங்களுக்கு அந்த படம் இங்கே நடந்ததால் இன்னை வரைக்கும் 2.5 லட்சம் மனித வேலை நாட்கள் எங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. எங்கள் தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் டியூட்டிஸ் மனித வேலை நாட்கள் கிடச்சிருக்கு. அப்போ அது மிகப்பெரிய ஒர்க்கில் இப்போ 30% மெம்பர் இன்றைக்கி வேலை பண்ணியிருக்கான். அப்போ 30% மெம்பருக்கு ஒரு படத்தில் வேலை கிடைக்குதுன்னா அது நீங்கள் உங்களோட ரூல்ஸ் இப்போ இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணல, அதை அப்படியே சுக்குப்பையில் போட்டீங்க. நீங்கள் நடத்தாத ஒன்று உங்கள் மேலே எங்கள் நம்பிக்கையும் போயிடுச்சு, உங்களால் பண்ண முடியாதுங்கிற நிலையும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நடத்தாத ஒன்றுக்காக நான் ஷூட்டிங்கே நிறுத்திட்டு அவனை வெளியே போய் விட்டுன்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நான் அந்த அமைப்புக்கு தலைவராக இருக்கும்போது என்னோட மெம்பருக்கு 30% வேலை கிடைக்கிறது பார்ப்போன்னா உங்களுக்கு கூட நிற்பேன் நான். இப்போது இன்னும் அந்த சிக்கல்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் தீரலை அப்படின்னு மறுசீரமைப்பு, இப்போ புது படங்கள் இப்போ ஆரம்பித்தா அதனுடைய நிலை என்ன? ஆரம்பிக்குமா? இப்போ ஆரம்பிக்கலாம் சார். அவங்களே அதை பற்றி தூக்கி குப்பையில் போட்டாங்க. இப்போ அதனால் நாங்கள் வந்து இப்போது அந்த மறுசீரமைப்பு விதிகளை நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தோடு சைன் பண்ணியிருக்கோம். அவன் சைன் பண்ணி இதன்படி நடக்கிறது அப்படின்னு சைன் பண்ணி மே 1ஆம் தேதியிலேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து இப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம். அதனால் வந்து இப்போ அவங்க வந்தால் ஓகே, தனியாக பண்ணுறதுனால உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ணல, நீங்களே ஒரு டைரக்டர் பார்த்து நீங்களே பண்ணிக்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். இப்போது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் லேபர்ஸ் தொழிலாளர்கள் எங்களுக்கு பணம் சரியாக வர்றதில்லை அப்படின்னா அந்த ஒரு உங்களுடைய கோரிக்கைகள் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால், தயாரிப்பாளர்கள் நாங்களும் சந்தோஷமாக இல்லைன்றாங்க. இப்போ யார் தான் சந்தோஷமாக இருக்காங்க சினிமா துறையில்? யார்கிட்ட தான் பணப்புழக்கம் இருக்குது? இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்க வந்தீங்க, கையில் என்ன வச்சுக்கிறீங்க, என்னென்னலாம் கேட்கலாம், என்ன இது பற்றியான ஒரு டீட்டெயில் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா? ஒரு சாதாரண வந்து ஒரு 1/2 hour இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ திட்டமிட்டு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் இத்தனை கோடி படம் போட்டு எடுக்கும்போது ஒரு திட்டமிட்டுதல் வரும். அவருக்கு எந்த திட்டமிட்டுதலும் கிடையாது. அவர் நம்பி யாரோ ஒரு டைரக்டர் வர்றாரு, 1.5 கோடியில் படம் எடுத்துருங்கிறாரு, அவர் பாவம் வராரு, வந்தால் 4 கோடி வரைக்கும் எடுக்கிறாரு, 1.5 கோடி தான் அவரோட வலிமை, 4 கோடி அவரால் முடியல, அவமானப்படுறாரு. இவர் யார் காப்பாற்றுறது? யார் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் தன்னை காப்பாற்றிக்க முடியல,
தயாரிப்பாளர் சங்கம் வரும். இப்போது ஃபெஃப்சியில் இருக்கிற ஒரு மெம்பருக்கு ஒரு பிரச்சனைனா நான் காப்பாற்றுவேன், ஃபெஃப்சி காப்பாற்றுங்கிற நம்பிக்கை வந்து அந்த உறுப்பினருக்கு இருக்குது. ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை வந்தால், பாதிப்பு வந்தால் காப்பாற்றுங்கிற நம்பிக்கை நீங்கள் உங்கள் உறுப்பினர் கொடுக்கணும் இல்லையா? எந்த உறுப்பினர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? எந்த உறுப்பினரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க? காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் தான். நீங்கள் உங்களை குற்றம் சொல்லலை, ஏன்னா உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், அந்த ஒற்றுமை எங்களை காப்பாற்றுது. இதை பார்த்தாவது நீங்கள் ஒற்றுமையாக இருங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது, இது மாதிரி நீங்கள் சண்டை போட்டுருந்தா அதுக்கு நாங்கள் எப்படி போகிறோம்? பிளானிங் இல்லாமல் வர்றது தான் தயாரிப்பாளர். பிளானிங் போட்டாங்கன்னா சார் 30% செலவு குறையும், வீண் செலவு குறையும். இன்னும் சரியாக இருந்தாங்கன்னா 40% அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். பிளானிங் இருந்து அதன்படி அவங்க ஃபண்டு ரெடி பண்ணிட்டு உள்ளே வந்தாங்கன்னா நிச்சயமாக 30% அவங்க குறைக்க முடியும். இப்போ லாஸ்ட்டு இப்போ 4 கோடி ஒரு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 1.5 கோடி ஒரு ப்ரொடியூசர் வந்தார் படம் எடுக்கணும்னு. அந்த டைரக்டர், அந்த மெம்பர், நான் மெம்பர் யார் எங்களுக்கும் யாருன்னு தெரியாது. இவரும் கவுண்ட் சபை வந்து 1.5 லட்சமோ 3 லட்சமோ கட்டி மெம்பர் ஆகிட்டார். இவர் மெம்பர் ஆக்கிட்டாங்க. அவர் போய் படம் எடுத்தார். இப்போ 4 கோடி, அவர் 3,90,00,000 கொடுத்துட்டாரு. இப்போ 10 லட்ச ரூபா அவரால் கொடுக்க முடியல. அந்த 10 லட்சம் யாருக்குன்னா இந்த டெய்லி வேஜஸ்லாம் கொடுக்க முடியாது நிற்குது. இப்போ அவருக்கு என்ன கோவம் வருதுன்னா, 1.5 கோடின்னு சொல்லி 4 கோடி ஆக்கினவங்க மேலே கோவம் வரல, இந்த 10 லட்சம் கேட்குறவங்க மேலே கோவம் வருது. இப்போ நாங்கள் டெய்லி ஒர்க் பண்ணியிருக்கோம், டெய்லி 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம். 12 மணி நேரம் ஒர்க் பண்ணவனோட சம்பளத்தை கொடுக்க முடியல. கடைசியாக நீ எங்கெங்கேயோ செலவு பண்ணி வந்துட்டீங்க. அப்போ உங்களை ஏமாத்துனது யார்? 1.5 கோடின்னு சொன்ன ஒருத்தரா, இல்லை வேலை செஞ்சுட்டு சம்பளம் கேட்குறேன் நாங்களா? நேற்று விழாவில் கூட நீங்கள் பேசியிருந்தீங்க. ஆமாம், நீங்கள் வந்து பிஸ்னஸ்லாம் இதாகிடுச்சு. இன்றைக்கி தமிழ் சினிமாவோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது? ஓடிடியில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லணுன்னா டைரக்ட் இப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் கூட இப்போ பணம் வரதில்லைன்றீங்க. என்ன மாதிரி இருக்குது அந்த சூழல்? இப்போ சார் முன்னாடி ஓடிடியில் 1 கோடி சொன்னால் 50 லட்சம் கொடு, 75 லட்சம் கொடு, இது பேசி வாங்குற ஓனாக வாங்கிப்பாங்க. அது மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது சார் ராயல்ட்டி, சார் உங்களுக்கு வந்து 1 கோடியா, நான் 75 லட்சம் கொடுத்துறேன், லாப நஷ்டம் நான் பார்த்துக்கிறேன். இது ஒரு வகையில் இருந்தது. அப்புறம் நீங்கள் பிரிண்ட்டெல்லாம் நீங்களே போட்டுக்கணும். அப்புறம் சார் 1 கோடி 75 லட்சம் பிரிண்ட் மொத்தம் எனக்கு 10 பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தது. அடுத்து சார் 1 கோடி போமோ தெரியல, 50 லட்சம் மினிமம் வச்சுக்கலாம் சார், மினிமம் கேரண்டி. 50 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் நானும் லாபத்தில் பாதி 75 லட்சம் என்னால் கொடுக்க முடியாது. அப்போ 50 லட்சம் வச்சுக்கலாம். 50 லட்சம் கீழே போச்சுன்னா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அதுவும் மினிமம் கேரண்டி. அப்போ தயாரிப்பாளருக்கு அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி இருந்தது. அதுக்கடுத்த ஸ்டேஜ் சார் டிஸ்ட்ரிபியூஷன், சார் 1 கோடி நான் கொடுத்துட்றேன், படம் ஓடின பிறகு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். வந்ததில் 20% கமிஷனு, மீதியெல்லாம் உங்களுக்கு. அது 2 கோடி வந்தாலும் உங்களுக்கு, 50 லட்சம் வந்தாலும் உங்களுக்கு 50 லட்சம் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. இது டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கும் ஓகே. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, படத்தை எங்கிட்ட கொடுங்க, அதுக்கு ஓட்டுறதுக்கு உண்டான செலவு எங்கிட்ட கொடுங்க. படம் ஓடுது இல்லையா, இருந்து எல்லாத்தையும் கொடுங்க. இப்போ ஓட்டிட்டு என் கமிஷனை எடுத்து நான் மீதியை அவனுக்கு கொடுக்குறேன். அப்போ ரிலீஸ் அன்னைக்கு கூட ஒரு பைசா அவனுக்கு வராத நிலை தான் நீ தயாரிப்பாளர். இது இல்லை, அது பெருநிறுவனங்கள் தான் பண்ணுது. சாதாரண ஃபீல்டில் பல வருஷமாக இருக்கக்கூடியவங்க அதை பண்ணலை. ஏரியா வைஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க? ஒரு பைசா இல்லாமல் தான் யாராவது ஒருத்தர் ஒரு ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள். இப்போவும் ஒரு பெரிய நடிகர் படம் ஆகுதுன்னா ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் இப்போவே காலி ஆகுது பெரிய நடிகர் படத்துக்கலாம். எங்கே ஆகுது சொல்கிறீங்க? நீங்கள் இன்னும் பழைய காலத்தில் இருக்கீங்க. இப்போவும் வந்து எந்த நடிகர் படம் வந்து ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் வந்து நீங்கள் சொல்கிறது அது குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை சொல்கிறாங்க. அவங்க மட்டும்தான் படம் கொடுக்காம வாங்குவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இது அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம், ஆனால் அதுவே உண்மை இல்லை. யாருமே பணம் கொடுக்குறது இல்லைங்கிறது தான் உண்மை. யாருமே பணம் கொடுக்குறது இல்லை. ஒரு நிறுவனம், பெருநிறுவனம் ஒன்றும் இல்லை. அந்த சார் நான் ஓட்டி கொடுக்குறேன் சார், எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் கொடுங்க, நான் 50 தியேட்டர் போட்டு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட பணத்தை எக்ஸ்ட்ரா பணத்தை தான் வாங்குறாங்க. எந்த ஒரு ஆளும் என் பணத்தை வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரே ஒருத்தர் கூட இன்றைக்கி இல்லை. அது பெரிய ஹீரோவாகட்டும் சின்ன ஹீரோவாகட்டும், அப்படி தான் இன்றைக்கி ஸ்டேஜ். இதில் சும்மா வந்து இதை நான் யாருக்காக சப்போர்ட் பண்ணல, இருக்கிற நிலைமை இன்றைக்கி அது மாதிரி தான். ஒருத்தரோட காம்பாச்சு மற்றவங்களாம் அதில் வந்து குளிர்காயம் நினைக்கிறது. நீங்களும் கொடுக்கல, யாரும் அவங்களும் கொடுக்கல, நீங்கள் யாரும். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இன்றைக்கி வந்து பெட்டியை கொண்டு போய் கொடுத்தா படத்தை ஓட்டி கொடுப்பாங்க. இன்னொரு அட்லீஸ்ட் அதில் என்ன ஒரு பெரிய நிறுவனத்தில் என்ன ஒரு ப்ளஸ் இருக்கும்னா 100% ஜென்யூனாக இருக்கும். கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அவங்க ஷேர் அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க. மற்றவங்களாம் வந்து அவங்ககிட்ட, ஏன்னா அவங்களும் அவங்க அட்வான்ஸ் வாங்குறதில்ல. அப்போ அப்படியே கொடுத்துட்றாங்க. அவங்கள ஏமாற்ற முடியாது. அப்போ குறைஞ்சபட்சம் கணக்கு ஒழுங்காக வந்துடும். ஓடின படம் நமக்கு வந்து
சேஃப்டியாக வந்து சேர்ந்துடும். நமக்கு வர வேண்டிய பணம் சேஃப்டியாக வந்து சேர்ந்துடும். ஆனால் மற்றவங்ககிட்ட நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதை பணத்தை வாங்குறது கூட கஷ்டமாயிடும். அப்போ குறைஞ்சபட்சம் அதுலேயாவது ஒரு நன்மை இருக்குது. நீங்கள் சொல்கிற பெரிய நிறுவனம் பணம் கொடுக்குறாங்களோ இல்லை, சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்காம இருக்காங்களோ, அது வேறு விஷயம். ஆனால் அவங்ககிட்ட பணம் போச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஓடின பணம் நமக்கு 100% கேரண்டியோடு தப்பு இல்லாமல் திரும்பி வந்துடும். அது ஒரு அந்த இதுவாக இருக்குது. அது கூட சரியாக நான் சொல்ல வரல. ஆனால் யாருமே இல்லாதப்போ குறைஞ்சபட்சம் அது ப்ளஸ்ஸாக இருக்குன்னு தான் நான் சொல்ல வருவோம். மற்றபடி இப்போ ஓடிடியில் நீங்கள் கொடுங்க, நாங்கள் ஷேரில் கொடுக்குறோம். அதுக்கு கூட படம் பார்த்து என்ன போடக்கூடிய அளவுக்கு தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாகவே படம் வரும்போது ஏன் அவங்க படத்தை அவங்க வந்து பணம் கொடுத்து வாங்கணும்? ஒன்றா அவனுக்கு நான் அவருக்கு 4 ரூபாயோ 3 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுக்குறேன், அது அவ்வளோதான். ஓடும்போது கணக்கு பார்த்து கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அவங்க லைப்ரரியில் நம்ம படம் போய் சேர்ந்துடுது இல்லைங்களா? அவங்க பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிலையை மாற்றி குறைஞ்சபட்சமான ஒரு அட்வான்ஸ் கொடுங்க நிலைமை இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணும்போது தயாரிப்பாளருக்கு ஒரு காசு கூட வராது. நிறைய கேள்விகள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் என்ன பிரச்சனைகளை தொடங்கி தமிழ் சினிமா எதை நோக்கி போகுதுன்னு வரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.